தசாவதார பர்யந்தமா இந்த மாதிரி கோவில் கோவிலா எவ்வளவு திவ்ய தேசங்கள், எவ்வளவு க்ஷேத்திரங்கள், எவ்வளவு மடங்கள், எவ்வளவு ஆசிரமங்கள், எவ்வளவு வீடுகள்ல பகவான் அர்ச்சாவதாரமா எழுந்திருக்கானோ அத்தனையுமே ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு அவதாரம் தானே. விக்கிரகமா வந்துட்டதுனால அவன் வைகுண்டத்துல இருக்கிறவன் வேற, இந்த விக்கிரகமா வந்தவன் வேறன்னு இல்லாத அவனேதான் இங்க பிரத்யட்சமா எழுந்திருக்கான். நீங்க ஆரம்பத்திலே சொன்னோம் சாட்சான் மன்மத மன்மதஹான்னு கூடலழகர் எழுந்திருக்காரு. உற்சவரை பார்த்தா கன்னத்துல அவர் வச்சிருக்கிற திருஷ்டி போட்டும் அவர் ஏந்திருக்கிற கரும்பு வில்லியும் பார்த்தா மன்மதனை எங்கேயோ பார்க்கணும்னு நினைச்சுன்னு ஆசைப்பட வேண்டாம். சாட்சான் மன்மத மன்மதனான கூடலழகரே இவ்வளவு அழகா காட்சி கொடுக்கிறார் நமக்கு. அவ்வளவு பிரத்யட்சமா பகவான் எழுந்திருந்து இருக்கிற இடம் நமக்கு இப்பேற்பட்ட திவ்ய தேசம் கிடைச்சது. அதுல பகவான் எடுத்ததான பல்வேறு அவதாரங்கள்ல கலியுகத்துல அதிகமான அவதாரங்கள் உண்டு. ஏன்னா தர்மத்தை அதிகமா ஸ்தாபிதம் பண்ண வேண்டியது கலியுகத்துல தான். கலியில தான் சர்வ தர்மங்களும் நஷ்டமா போயிடுது. சர்வ தர்மோஜிதே கலவு அப்படின்னு சொல்லும்படியா எல்லா தர்மங்களும் க்ஷீண தசை அடைஞ்சிடுத்து கலியில. இப்பதான் பகவானுடைய அவதாரம் அதிகமா வேணும். ஆனா ராமாவதாரம் போல கிருஷ்ணாவதாரம் போல ஆயுதங்களை கையில எடுத்துன்னு வர வேண்டிய அவசியம் இல்லாத, ஏன்னா அந்த காலத்துல ஒரு ராவணன் இருந்தா, ஒரு கும்பகர்ணன் இருந்தா, ஒரு இரண்யகசிபு இருந்தான். நீங்க எல்லாருமே ராவண கும்பகர்ணனை போலதான் இருக்கா உலகத்தை நினைச்சு அப்ப எல்லாரையுமே தீர்த்து கட்ட வேண்டியதா போடும். பகவான் பார்த்தா ஆயுதத்தை எடுத்துன்னு வந்தா பிரயோஜனம் இல்ல. இப்ப என்னன்னா ஜால் ராவும் சிப்லா கட்டியுமோ அல்ல ஞான முத்திரையோட ஞான உபதேசங்களை பண்றதுக்காகவோ ஒரு ஆச்சாரிய ரூபத்திலேயோ பக்தன் ரூபத்திலேயோ பகவான் வரா. அதாவது சன்ன கலவு திரியுகேபி அப்படின்னு சொல்றார். 3 யுகங்கள்ல பிரத்யட்சமா பகவான் அவதாரம் பண்ணுவான். கலியுகத்துல பாகவதா ரூபத்துல சத்யோ நமஹா அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்றோம் இல்லையா, சாதுக்கள் ரூபத்திலேயே பகவான் அவதாரம் பண்றான். அப்படி அவதாரம் பண்றதான பகவான் எதுக்காக இங்க அவதாரம் பண்றான்னா எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்காக தான் அவதாரம் பண்றான்னு சாஸ்திரங்கள் சொல்றது. ஆனா நம்ம அவனை ரட்சகனா நம்ம ஏத்துக்கணுமே. அவன் நம்மளை ரட்சிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்க்கிறான். நாம் அவனை ரட்சகனா ஏத்துக்கணும்னு எதிர்பார்க்கிறான்னு சாஸ்திரம் சொல்றது. நம்மளை காப்பாத்துபவனா அவன் இருக்கணும். நம்மளை நாமே காப்பாத்திக்க முடியாது. எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நம்மளை காப்பாத்துறவன் ஒருத்தன் இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்ப நம்ம கூடலழகர்கிட்ட அப்பா என் அப்பனே நீதான் என்ன ரட்சிக்கணும் அப்படின்னு நாம் வாயை திறந்து கேட்கணுமா. அதை எதிர்பார்க்கிறான்னு சாஸ்திரம் சொல்றது. சம்சார தந்திர வாகித்வாது ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சதே.